ஐ திங்க் நிறைய இருக்குது அவரை பற்றி பேசணும்னா. இந்த ஒரு மொமெண்ட்டே பத்தாதுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விஷயம், இன்னைக்கு என் மாமா என் கூட இல்லைனாலும் இந்த ஒரு விஷயம் இருக்குது, என் மாமா எனக்கு கொடுத்துட்டு போன ஒரு விஷயம்னா அது என்னவாக இருக்கும்? அன்பு. நிறைய இடத்த அவர் சொல்லதை தான், இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், அதை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்கேயோ ஒரு ஓரம் இருந்து கண்டிப்பாக என்னோடய வளர்ச்சியை பார்த்துட்டு இருப்பாருன்னு தான் நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் வர்றதுக்கு மாமா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. எல்லார்ட்டையும் போய் அந்த பையன் அவனுக்கு ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள், அவன் நல்லா பண்ணுறான்னு சொல்லுங்கள், வந்துடுவான்னு சொன்னார். நான் ஒரு இடம் வந்திருக்கேன், என்னுடைய முதல் படம். இந்த இடத்துல மாமா இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அதை இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் வர்றதை பார்க்குறதுக்கு இல்லையன்ற ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக எங்கேயா இருந்து என்னை பார்த்துட்டு இருப்போம். கண்டிப்பாக அவர் இல்லைனாலும் அவரோட உருவத்தில் ஒரு நபர் இங்கே வந்திருக்காரு. ஸோ நம்ம வடிவேல் பாலாஜியோட மகன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ உங்கள் மாமாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க உங்கள் மாமாக்கு? ஆக்சுவலாக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் மாமாவுக்கு. ஓ, இது எப்படி சொல்கிறது, அப்பா கூட இருந்தது. இது அப்பா போட்டிருந்தாரு, ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. அது அப்பா எங்கே போனாலும், ஷூட்டுக்கு போனாலும் சரி, எங்கே வெளியே போனாலும் சரி, அது சொல்லுவார். இது வந்து எனக்கு லக்கியான பிரேஸ்லெட், இது நான் வாங்கினதுலேருந்து எங்கே போனாலும் எனக்கு கை கொடுத்துருக்கு, இது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லக்கியான பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். அதை நான் அந்த லக்கி, இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கி மாமாவுக்கு சேரணும்னு சொல்லிட்டு அப்பா சார்பா, அதான் என் டேடியோட பிளேஸ்டு அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பிரேஸ்லெட் அப்படின்னு. அவர் நிறைய லக் தாண்டி நிறைய விஷயம் இருந்தாலும் அவர் ஒரு உச்சத்தை தொடும் போது தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. இன்றைக்கி அந்த லக் வந்து கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, அதுக்கே ஒரு மனசு வேணும்டா கண்ணா. இதுக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்க. டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே உனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம் அப்பா மாதிரி. நீங்கள் தான் சொல்லணும் புகழ். நம்பிக்கை என் கையில் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் எல்லாமே ஓகே. சரி, மாமா கையில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது பார்த்துருக்கீங்க? ஆமாம், பார்த்தேன். மாமா எப்பயுமே கையில் போட்டு. ஏன் இது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இது ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, அப்பா சொன்னார் இது வந்து என்னோட லக்கியஸ்ட் பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கியாவது மாமாவுக்கு சேரணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும், அதை நான் பார்க்கணும். சூப்பர் அக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு முத்தா உங்கள் மாமாவுக்கு நீங்கள் கொடுக்க, மாமாவோடைய கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துட்டா.